ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அதிசயமானவர், வண்டர்ஃபுல் கிங், நித்திய ராஜா, நிலையான அரசு, மகிமையான அரசு, அமைதியின் அரசர், சமாதான பிரபு, அவர் உங்களுக்கு வருவார் சொல்றார். பொதுவாக இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த தீர்க்கதரிசியின் வருகையான இன்னைக்கு இஸ்ரேல் போனீங்க, இஸ்ரேல் போனீங்கன்னா அங்கே எருசலேம் தேவாலயம், எருசலேம் தேவாலயத்தில் அது முகமதியர் ஒரு 1700 ஆண்டுகளில் இடிக்கப்பட்டுருச்சு. 4வது முறை கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு பகுதி மட்டும் யூத மக்கள் இருக்கு. ஆண்டு பகுதியில் ஹோலி பகுதியை கொடுத்த அந்த ஆண்டு பகுதியில் ஒரு சின்ன பகுதி மட்டும் யூதத்திற்கு, மிச்ச பகுதி இன்னைக்கு நம்ம படங்களில் போன வருஷம் காலத்தில் எஸ்எம் தேவாலயம் கூண்டு போடணும். அதே மாதிரி கூண்டு இன்னைக்கு திருவள்ளூரில் டிஎல்சி சர்ச்சு கட்டிட்டாங்க. அதே மாதிரி கூண்டுனால அது முகமதியர் கையில் இருக்குது. ஒரு சின்ன பகுதி மட்டும் யூத மக்கள் இருக்கு. அந்த சின்ன பகுதிக்கு போனீங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். ஒன்று ஜென்ஸ், ஒன்று லேடிஸ். இன்னைக்கு யூத மக்கள் மத்தியில் ஜென்ஸ் யூத கோயிலுக்குள் லேடிஸ் வரக்கூடாது. அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவதூதர்கள் சண்டை கொடுத்து அந்த திரைக்கு பின்னால் சாரா வைக்கிறாங்க. திரைக்கு பின்னால் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு யூத மக்கள் மத்தியில் பெண்கள் இப்படி சரிசமமாக கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் தான் இயேசுவின் மக்கள் தான் ஒன்றாக இணைக்கப்படுறாங்க. அப்படி 2 பிரிவாக, பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி. இன்னைக்கு அங்கே மக்கள் அங்கே ஒரு சோறு இருக்குது, அந்த காம்பவுண்ட் சோறு, அந்த அவங்ககிட்ட இருக்க பகுதிக்கு நமக்கு இருப்பது காம்பவுண்ட் சோறு. அது கல்லினால் கட்டியிருக்காங்க. அதில் உள்ள ஹோல்ஸ் இருக்குது. தோரா நூல் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. தோரா நூல்ன்றது யாகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், ஆகமங்களின் புத்தகம் தோரா நூல் என்று சொல்லப்படும். அந்த தோரா நூல் தோலில் எழுதி வச்சுருக்காங்க, இப்படி சுருட்டி வச்சுருப்பாங்க. அது எடுத்து வாசித்து அந்த சோரில் இன்னைக்கு அந்த மக்கள் முட்டி முட்டி வர்றாங்க, மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க. இன்னைக்கு இப்போ போனாலும், இந்த டைம் போனாலும் உள்ள நம்ம இல்லை வீடியோவில் நீங்கள் நெட்டில் ஆன் பண்ணி எஸ்லேம் தேவாலயம் போட்டிங்கன்னா நெட்டில் யூடியூப்பில் அது வரும். அந்த மக்கள் சோறில் முட்டி முட்டி எழுதுறாங்க. பெண்கள் தனி, ஆண்கள் தனி. நான் ஒரு முறை குடும்பமாக போயிருக்கப்போ அதை பார்த்தோம் கண்கூடா. அந்த மக்கள் இன்னும் முட்டி முட்டி எழுதுறாங்க, மேசியாவே வாங்க. அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் மேசியாங்கிற ஒரு வருவார். ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளுமாறாம் என்று மேசியாங்கிற ஒருவன் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண் சொல்றாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்திரேயா சொல்றா, நான் மேசியாவை கண்டோம். பேதுருகிட்ட போய் பேதுருடைய சகோதரர் அந்திரேயா, நாங்கள் மேசியாவை கண்டோம். மேசியா தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் மேசியா என்பவர் வருவார். மேசியா என்பவர் இரட்சகர், மேசியா என்பவர் விடுதலை நாயகன், மேசியா என்பவர் நமக்கு வாழ்வு கொடுப்பவர். அந்த மேசியாவுடைய வருகை தான் இன்னைக்கு நாம் மேசியாவே வாங்க, ஆண்டவரே வாங்க, மாரநாதா வாங்க. இன்றைய தலைப்பு அதுதான். நமக்கு 25 பேராயங்கள் தென்னிந்திய திருச்சபையுடைய 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு மேசியாவே வாங்க, ஆண்டவரே வாங்க. மாரதா, லைஃப் இஸ் வெயிட்டிங். மாரதா, காத்திருப்பின் வாழ்வு. காத்திருக்கிறப்ப நமக்கு ஒரு வாழ்வு. ஆண்டவரே வருக, காத்திருப்பில் வாழ்வு. ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் வாழ்க்கை, கடவுளுடைய வருகைக்காக நம் காத்திருக்கும் வாழ்க்கை. கடவுளுடைய வருகை நம் மத்தியில் எப்படி இருக்கும்? மாரநாதா. அதான் வெளிப்படுத்தல் 22 கடைசி பகுதி, வேதத்துடைய நம்முடைய வைத்திருக்கிற வேதத்துடைய கடைசி பகுதி 22, 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோடு முடிஞ்சிருக்கும். அதில் சொல்றாங்க, சீக்கிரமாய் வருகிறேன். 7ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றப்ப சீக்கிரமாய் வருகிறேன். 20ஆம் வசனத்தில் 12, 7, 20, 12 3 வசனங்களும் சீக்கிரமாய் வருகிறேன், குயிக்லி கம், அதிசீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். அதான் நீங்க சங்கீதம் 27 சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திரு.
வெயிட்டிங் டு ஆண்டவருக்காக காத்திருக்க ஆண்டவர் சீக்கிரமாய் வரும் ஆண்டவர். அவர் எப்படி வரும் ஆண்டவர்னா, மதராஸ் மாநிலத்தில் சிவாஜியுடைய கோட்டை ராஜ்காட்டுங்கிற ஒரு பகுதி இருக்கு. பெரிய மதில்சுவர் சிவாஜி ஆடுறப்பா, பெரிய கதவு, பெரிய மதில்சுவர், பெரிய கதவு. அவருடைய கண்டிஷன் என்னன்னா, காலையில் 6 மணிக்கு போயிட்டு மாலையில் 6 மணிக்கு வெளியே வந்துடலாம். இடையில உள்ள போகும்போது வெளியே வர முடியாது. நம்முடைய ரிசர்வ் பேங்க் அந்த சப்வே பிரிட்ஜு சரி, வார் மெமோரியல் நினைவு சின்னத்திலே சரி, இரவு 10 மணிக்கு வரை இந்த பகுதிக்குள் பொது வாகனங்கள் வர முடியாது. அது பாதுகாக்கப்பட்ட பகுதி, அடைச்சிருவாங்க. இரவு 10க்கு மேலே சஃபேர் பிரிட்ஜில் கீழே இறக்க முடியாது. அந்த சஃபேர் பிரிட்ஜில், ரிசர்வ் பேங்க் பிரிட்ஜில் கீழே இறக்க முடியாது. அதே மாதிரி வார் மெமோரியலுக்கு உள்ள வெளியே போக முடியாது. பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம அதிராம்பள்ளி போனோம். அதிராம்பள்ளி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம திருச்சபையாக 125 மக்கள் போனோம். அந்த அதிராம்பள்ளி ஃபாரஸ்ட்டு போகிறப்ப அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இடத்துல இருந்தது. அதில் மாலை 6 மணிக்கு மேலே காலை 6 மணிக்கு உள்ள அதுக்குள்ளே போக முடியாது, வெளியே போய் அடைச்சிருவாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதே மாதிரி அந்த ராஜ்காட் பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. 6 மணிக்கு மேலே உள்ளே போய் வெளியே வர முடியாது. அங்கே ஒரு சகோதரி பால் விட்டு போவாங்க. கணவன் இல்லை, 3 பிள்ளைகள். உள்ளே போய் பால் கொடுத்துட்டு வரப்போ கொஞ்சம் சற்று லேட் ஆகிடுச்சு, ஒரு 20 நிமிடங்கள். அந்த மதில்சுவர் லேட்டை மூடிட்டாங்க, வெளியே வர முடியாது. அந்த சகோதரி எவ்வளோ தூரம் கெஞ்சினாங்க, என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வெளியே அழுதுட்டு இருக்காங்க, என் பிள்ளைகளை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக திறக்கணும்னு அந்த சகோதரி அழுதாங்களாம். ஆனால் அந்த அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு யாருமே சட்டம் வருதா, இனி இதுக்கு மேலே இந்த கதவை திறப்பன்னா நீ ராஜாட்ட போய் தான் பெர்மிஷன் வாங்கணும். ராஜாட்ட பெர்மிஷன் வாங்குறது சாதாரண காரியம். ஜீவோ போடணும். ஜீவோ போடுறது என்பது ஒரு சாதாரண காரியம். கவர்மெண்ட் ஆர்டர்னு கடந்த நாட்களில் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது ஒரு சினிமாவில் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். மக்கள் விலை நிர்ணயிக்கிறாங்க. கவர்மெண்ட் 200 நெல் மூட்டைக்கு நிர்ணயிக்குது. கவர்மெண்ட் தரணும்னு சொல்லுது. ஆனால் மக்கள் சொன்னாங்க, எங்கே பொருள் நீங்கள் வாங்க, நாங்கள் ஒரு இடத்துல கண்ணாடி வாங்குகிறோம், பேனா வாங்குகிறோம், சோறு வாங்குகிறோம், எது வாங்கினாலும் அவங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் விலையை வச்ச பொருளுக்கு நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதை நீங்கள் விலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எங்கள் விலை இதுதான்ங்கிறாங்க. உடனே வந்த அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் சண்டை வந்தது. பெரிய இஷ்யூ ஆகி அதனுடைய விலையை நிர்ணயிப்பதற்கு அரசாங்கத்துடைய கெசட்டட் செக்ரட்டரிகிட்ட பேசி, செக்ரட்டரி மினிஸ்டர் பேசி, மினிஸ்டருடைய கூட்டத்தை பேசி, அதுக்கப்புறம் ஜீவோ போடுறாங்க இந்த விலை உள்ளது. அதே மாதிரி அரசாங்கத்துடைய முடிவெடுக்க ஜீவோ போடணும். ஜீவோ போடுவதற்கு மேல் அதிகாரிகள், உயர்பட்ட அதிகாரிகள் கூட வேண்டும். நாட்டில் எவ்வளவோ தேவைகள் இருக்கும், இது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த அம்மா வெளியே போக முடியாதுன்றாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா போயிடுச்சு. அவங்கெல்லாம் கதவை மூடிட்டாங்க, அந்த அம்மா வெளியே போக முடியல. அப்புறம் அந்த பால் காலியாகிடுச்சு, வெறும் கேன் வச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பார்த்தா உள்ள புது பால் கொடுத்துட்டு இருக்கு. அந்த காவலர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி பால் வந்துச்சு, அவங்ககிட்ட எப்படி பால் வந்து. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் விட மாட்டேன்ட்டீங்க, உங்கள் சோறுடைய இடையில 17 அடி உயரம், என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்னை தேடுவாங்க, என் கணவர் இல்லை, நான் போனால் என் பிள்ளைகள் ஏங்கிடுவாங்க, நீங்கள் திறக்க மாட்டேன்ட்டீங்க, அதனால் கஷ்டப்பட்டு இந்த சோறில் ரொம்ப போராடி ஏறினேன், என் பிள்ளைகள் வெளியே இருக்காங்கங்கிற ஒரு நோக்கத்துக்காக கஷ்டத்தின் மத்தியில் ஏறினதால் இந்த சோறுடைய அந்த டேமேஜ் பண்ணதால் என் கையிலெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருப்பாருன்னு, அந்த உடம்புலலாம் புண்ணாகிருக்கு, கோடாக இதன் மத்தியில் போய் என் பிள்ளைகளோடு இரவு தங்கி காலையிலும் என் வாழ்விற்காக பால் எடுத்து உள்ள வீட்டு வந்தேன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். ஒருவேளை தாயின் தந்தையுமான கடவுள் நமக்கு பல போராட்டத்தின் மத்தியில் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நாம் அவரை நோக்கி அழைக்கிறப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்குமாங்க. அதுதான் சங்கீதம் 75, தேவனே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி புகழ்றப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்மை தேடி வரும் ஆண்டவர். அந்த தேடி வரும் ஆண்டவற்ற ஆண்டவரே வாங்க, கூட வாங்கன்னு அழைக்கிறப்போ அதுதான் சொல்றாரு. ஏசாயா 43, ஏசாயா 44, ஏசாயா 45, அப்போஸ்தலர் 18:9 தாவீதோடு சொல்றப்போ சரி, மோசேயோடு சொல்றப்போ சரி, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், do not afraid, I am with you.
உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண போற ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் உங்கள்கிட்ட இருந்து வருவேன், நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டவர். அந்த ஆண்டவர் தகப்பனே எங்கள் மத்தியில வாங்கன்னு அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த வாழ்வை நிமித்தம் தான் அவருடைய சொன்னாரு, நீங்கள் போய் என் மக்களுக்கு என் அன்பை சொல்லுங்க, நீங்கள் போங்க, என் மக்களுக்கு என் அன்பை சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் உலகெங்கும் போய் அன்றியும் மன திரும்பங்களும் பாமணிப்பு மெசிலும் தொடங்கி பிதா இதை அனுப்பினதுல நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போங்க, போய் சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. சகரியா 8:21 சீக்கிரமாய் போங்க. என் மக்கள் வேதனையில துன்பத்தில் இருக்காங்க, துன்பத்துக்கு மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு கொடுங்க, என் மக்களுக்கு வாழ்வு கொடுங்க, என் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, என் மக்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தன்னுடைய மிஷனரிகளை வேகமாக அனுப்பினார். அதுதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதுதான் யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிறுவனம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். யார் அவரை விசுவாசிக்கிறோமோ அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தமா இவ்வளவாய் அன்பு கொண்டார் வாய்த்தபடி அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராய், எல்லா நிலையிலும் நமக்கு உயர்வை கொடுக்கிற ஆண்டவராய் நமக்கு நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த மாரநாதா எப்படி இருக்கிறார்னா, சிஎன்சியுடைய ஃபவுண்டர் ஐடாஸ்காரர். ஐடாஸ்காருடைய தாத்தா தான் ஐடாஸ்காருடைய தாத்தா தான் முதலாவது இந்தியாவுக்கு வர்றாங்க. அவருக்கு 18 பிள்ளைகளோ 12 பிள்ளைகளோ சரித்திருக்கு. ஆண்டவர் கூப்பிட்டு, நீ ஒரு டாக்டர், நீ போய் ஆசியா திட்டத்தில் இந்தியாவுடைய தென்பகுதி தமிழகம், தமிழகத்துடைய மேற்கு பகுதி வேலூர், அந்த பகுதியில் போய் பணியை செய்ய அனுப்புகிறாங்க. அவர் சொன்னானா, இல்லை நான் இங்கேயே செய்கிறேன், இங்கேயே உதவி செய்கிறேன், 10 பேருக்கு 2 பேர் ஃப்ரீ கொடுக்குறேன், 3 பேர் ஃப்ரீ கொடுக்குறேன் நான் ஹாஸ்பிட்டலில், 10 பேருக்கு பார்த்தா 2 பேர் 3 பேருக்கு ஃப்ரீ கொடுக்குறேன் நான். இல்லை இங்கே இதே செய்ய நிறைய பேர் இருக்காங்க, உன் மனசு அங்கே இருக்கான்னு தான் அனுப்புனாரா. அதுக்கு அவருடைய மகன் கலெக்டர். அந்த மகன் அவர்கிட்ட தான் காலையில் ஒருத்தர் போய் கேட்குற மகன் வீட்டில் டாக்டர் இல்லை, வெளியே கிராமத்துக்கு போயிருக்காரு. அவருடைய மகள் ஐடாஸ்காரர் வாலிப மகள், +2 முடித்த பெண் வீட்டில் இருக்கா. அவள்கிட்ட ஒரு பெண் டாக்டர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. பெண் டாக்டர் இல்லைங்கிறாங்க. 3 பேர் கேட்குறாங்க. 3 பேரும் போன இடத்துல கேட்ட அந்த பெண் டாக்டர் பிரசவத்துக்காக தேடுறாங்க, பெண்களின் பிரசவத்திற்காக. அந்த பிரசவத்திற்காக பெண்களின் பிரசவத்திற்காக தேடுறப்போ பெண் டாக்டர் இல்லை. பிரசவ வேதனையை 3 பேர் இறந்து போகிறாங்க. இருக்கிறதுலே உலகத்திலே அதிக வலி அதிக வேதனை பிரசவம் மட்டும்தான். அதுக்கு தான் லேபர் வார்டுன்னு வச்சாங்க. தொழிலாளர்கள் இது அதிக வலி இருக்கிறதுலே அதிகமான வலி பிரசவ வலி மட்டும்தான். அது பெண்களுக்கு மட்டும்தான். அது பெண்கள் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அந்த வேத அப்பா அந்த அம்மா, அவங்க அப்பா நீ டாக்டராக ஒரு நர்ஸாகுன்னு சொல்றாரு. அந்த அம்மா முடியாதுங்குது. இந்த மக்கள் நாகரிகம் இல்லை, இந்த மக்கள் கோமான்னு கேட்டான். இவனுக்கு நாகரிகம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கிலாண்டில் தான் இருப்பேன், அது வளர்ச்சி இந்த நாடு இங்கே வர மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் அந்த அம்மா அவர் எவ்வளோ சொல்கிறாரு கேட்கலாம். அந்த 3 பேர் மரணத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற அந்த ஞானம் வந்துச்சு. திரும்ப அந்த அம்மா இங்கிலாந்து போய் ஸ்டாஃப் நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங், இன்னைக்கு பிஎஸ்சி நர்சிங்னு சொல்கிற அந்த கோர்ஸ் அந்த அம்மா படிச்சுட்டு இந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செய்த மக்கள் டாக்டர்கிட்ட வர ரொம்ப பயந்தாங்க. அன்னைக்கு வயிறு வலிக்கு வேப்பலை குடித்தான். வயிறு வலிச்சது விளக்கெண்ணையை எடுத்து விளக்கெண்ணையை சுண்ணாம்பு எடுத்து வயிற்றில் போட்டான். வயிறு வலி அவ்வளோதான். இன்னைக்கு உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். மருந்து ஒரு ஒரு இது என்னது அந்த குளுக்கோஸ் போடுறாரு. குளுக்கோஸில் வலி நிற்கலாம். உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறார். எக்ஸ்ரேயில் தெரியலன்னா ஸ்கேன் எடுக்கிறாரு. ஸ்கேன் எடுக்கலாம் எம்ஆர்ஐ எடுக்கிறார். எம்ஆர்ஐ எடுக்கிறப்போ உடம்புக்குள்ளே இந்த சைஸு இந்த அளவுக்கு கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை உடனே ஆப்ரேஷனுங்கிற நிலைமை கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி வாழ்வு கொடுத்துட்றாங்க. நாம் உடனே சாகிறோன்னா கூட போனால் மருத்துவம் இந்த அளவுக்கு அலோபதி மருந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரொம்ப முன்னால் போயிடுச்சு. ரொம்ப முன்னால் 10 அதாவது கொஞ்சம் உடனே சாகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது.
உடம்புல 102 ஓட்டை போட்டு ஹார்ட் அறுத்து ஓப்பன் பண்ணி இப்போ கடந்த நாட்டில் நம்முடைய திருச்சி விஷயத்தை ஜெகதீஷ் கூட ஓப்பன் ஆன சர்ஜரி போன வாரம் பண்ணார். ரொம்ப வேதனை. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த அம்மா அந்த அண்ணா அந்த காலங்களில் நாட்டு மருந்து வேப்பலையை குடித்தா அந்த எனக்கு சுகருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார். எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் காலையில் எழுந்தவுடனே வேப்ப முத்தை உரித்து 5 வேப்ப முத்தை பிச்சு சாப்பிடணும். ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்க போகணும்னா வேப்ப முத்தை சாப்பிடணும். மேலே கீழே கசப்பதனால சுகர் சரியாயிருங்கிற ஒரு ஐதீகம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு சிலருக்கு சரியாக காக்கா உட்காந்தா பனம்பழம் உட்கார்ற மாதிரி. அது ஏற்கனவே பனம்பழம் பழுத்து தூங்கி கீழே விட போகிற கண்டிஷன் காக்கா போய் உட்காந்துச்சு. தான் தமிழ் வைத்தியம், சித்த வைத்தியம், யாரும் சொல்கிற வைத்தியமும். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா உடம்புடைய உறுப்புகளை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஒரு உடம்புக்கு 98 டாக்டர், கண்ணுக்கு 3 டாக்டர், இப்படி வகை வகையாக டாக்டர், எலும்புக்குன்னா 10 டாக்டர், அறுக்கிறதுக்கு ஒரு டாக்டர், தைக்கிறதுக்கு ஒரு டாக்டர், மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர், மாற்றுறதுக்கு டாக்டர். காசு மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா சீரியஸாக இருந்தால் கவர்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா பார்க்குது. கவர்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, வேகமாக பார்க்குறாங்க. அதுதான் நம்முடைய ஜான் பீட்டர் சொன்னார், எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேண்டாம். நம்முடைய ஜெசு பாட்டி சொன்னார், 2 லட்ச ரூபா ஆகும், உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன். அவசரம் மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் அறுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம், கடவுள் பொறுத்த வரையும் இருப்பேன். அவர் அப்படியே தான் சொன்னார். அவர் சொல்லி ஒரு 1.5 வருஷம் ஓடிச்சு. நேற்று ஒரு முந்தா நாள் ஒரு ஐஎம்எஸ் உடைய ஜேம்ஸ் ஒரு ஐஎம்எஸ் மிஷனரி டெத்துக்கு போயிருந்தேன். அவர் ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாரா. அவருக்கு ஹார்ட் பிளாக், டாக்டர் சொன்னாங்க உடனே ஆன்ஜியோ பண்ணி பிளாக்கை சரி பண்ணணும்னு. ரொம்ப மோசமாக இருக்குன்னு இசிஜியில் சொன்னாரா. அவர் சொன்னாரா, இல்லை கிறிஸ்மஸ்க்கு 2 மெசேஜ் இருக்குது, நியூ இயருக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, முடிச்ச கூட பார்த்துக்கலாமா, அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னாரு. ஆனால் சர்வீஸ் போயிட்டு வந்தோன்னே இறந்துட்டார். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மகாபடி சொல்ல போயிருந்தா கூட கொண்டாடு ஓடிருக்கோம். இல்லைன்னா இதான் டைம்னா ஆப்ரேஷனில் இறந்து போயிருப்பார், அது வேற. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஐடாஸ்காரர். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த அம்மாவை தேடி வரமாட்டாங்களாம். ஒரு கார், அந்த கார் பேர் என்னவோ சொன்னாங்க. அந்த கார் தோடு சத்தப்படுவோம். அந்த கார் ஊருக்குள்ள காரே இல்லாத காரங்கள். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்கள் ஊருக்குள்ள கார் வரப்போ ப்ரெஷர் வந்துருச்சு குடுகுடுன்னு ஓடி அதை தொட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு அதிசயமா இருந்த காலங்கள். இன்னைக்கு கார் இல்லாத வீடே கிடையாது, பைக் இல்லாத ஆளே கிடையாது. ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா 6 பைக் வச்சுருக்கோம். 1 ரிப்பேர்னா 1 ஆல்டர்னேட்டிவ்க்கு. ஸ்டெப்னி மாதிரி டெல்லி போனீங்கன்னா 4 பேர் இருக்கு வீட்டில் 7 கார் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா 2 ஸ்டெப்னி கொண்டு போனால் 1 காரை ரிப்பேர் எடுத்துக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக போயிடுச்சு. அப்படியே அந்த அம்மா போகிறப்போ சத்தப்படுவான். சத்தப்படுறப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஓடிடுவாங்க. ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க போனா காட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பேய் வருது, அவங்க வர்றதுக்குள்ள பேய் சத்தம் போகுது, அந்த பேய் எங்களை பிடிச்சிட்டு போயிடும். அசுத்தாவி. ஏன்னா அவங்க அசுத்தாவியோடு அந்த மரம் ஆடுறப்போ அசுத்தாவி செத்து போறவங்க நிறைய பேர் இருக்கான். ஓலை ஆடுறப்போ அசுத்தாவி பார்த்து பயந்தவன் செத்துருக்கான் அந்த காலங்களில். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆச்சு, அப்படின்னா இல்லை. அப்படி அந்த அளவுக்கு அந்த மக்கள் பயந்தாங்க. அவரு அந்த அம்மா காரை விட்டுட்டு இறங்கி நடந்து போய் இந்த அம்மா பத்திரம் ஓடிவாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சேர்த்து மருந்து கொடுத்தாரா. மருந்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு வாழ்வு கொடுத்தாரா. இதுதான் ஆண்டவர். அதனால இன்னைக்கு சிஎம்சிக்கு போனாலும் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஆப்ரேஷன் தான் வளர்ந்த பிறகு ஃபிக்ஸ் பண்ண பிறகு சிஎம்சிக்கு போனால் நார்மல் டெலிவரி. சிஎம்சியோட எப்போ போகிறோமோ அந்த நார்மல் டெலிவரி. இன்னைக்கும் அந்த அதிசயம் சிஎம்சிக்குள்ள நடந்துட்டு கவர்மெண்ட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல என்ன ஃபீஸோ அதே ஃபீஸு சிஎம்சியில் வாங்கி கொடுக்குறாங்க. மெரிட்ல எந்த பிஷப்பு எந்த ஐயர் ரெக்கார்ட் பண்ணாலும் லஞ்சம் கிடையாது. மெரிட், பியூர் மெரிட். அந்த அளவுக்கு ஒரு மனிதன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட், எனக்கு ஆரம்பத்தில் 40 வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழக்கமான ஒரு பால் அறிவானோம். 2 கிட்னி கெட்டு போச்சு. சிஎம்சியில் எங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டு, செத்து போனேன். அதுக்கப்புறம் டாட்டிங்களா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மாமா வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஈரோடு வந்தாங்க. ஏன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ, மாறனாதா ஆண்டவரே வாங்கன்னு அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி தோற்றம் வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். இந்த ஆண்டவர் எப்போதுமே வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பவர் மட்டுமல்ல, கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் சங்கீதம் 72:12 படி, சங்கீதம் 18:3-6 படி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 145 இருக்கிறது. இறைமையா 33:3 படி, இதை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நாம் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு வாக்கியம் சொல்லுகிறாங்க. அதுதான் மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல அந்த 15 ஒரு குருடர் தாவீதின் குமாரன் வருகிறார் என்று அழைத்த பொழுது, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு எனக்கு வாங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று அழைத்த பொழுது, நான் உனக்கு என்ன செய்வேன்? வாழ்க்கை நீடு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். ஒருவேளை நாம் அழைக்கிறப்போ அவர் நம்மோடு மாறானதா? ஆண்டவரே வாங்க என்று அழைக்கிறப்போ நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் எல்லா நிலையும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அவர் நம்ம கூப்பிடுறப்ப நம்ம விடுதலை கொடுக்கும். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார், கர்த்தருடைய வெளிச்சத்திலே நிரப்போம். ஆண்டுடைய வெளிச்சம் நம்மோடு இருக்கிறது என்று ஏசாயா இன்னைக்கு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். யாக்கோபு ஆலயத்துக்கு போக அவர் நமக்கு வேதத்தை போதிக்கிறவர். அந்த 2, 3, 4 வசனங்கள் நீங்க ஆலயத்துக்கு போற வழியை போதிக்க மாட்டவர், பாதைகளை தெரிவிக்க மாட்டவர். அந்த அவருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் நமக்கு வழியை பாதைகளை போதித்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம். அந்த வெளிச்சம் யாருக்குன்னா, அந்த ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாய் இருந்தார், அவருக்குள் சகலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நாம் அவரை நோக்கி அழைக்கிறப்போ ஒரு லைட்டாக, ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராக எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு இருளாக. நம்ம மனிதனை அழைக்க வேண்டாம், ஒரு தீர்க்கதரிசி அழைக்க வேண்டாம். உயிருள்ள தகப்பனை நோக்கி கால் பண்றப்போ அவர் இறங்கி வந்து எல்லா நிலையிலும் எல்லா வழியிலும், அந்த 14ஆம் வசனத்துல சொல்றப்போ, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வெளியில நமக்குள்ளே வாசம் என்ற அந்த வசனம் இருந்து அவருடைய மகிமையை கண்டும் அந்த பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. நம்ம காலையில 7 மணிக்கு ஒரு சர்வீஸ் போயிருந்தேன், ஒரு பண்டிகை சர்ச். ஒரு 1500 பேர் இருக்கும். பிகேல ஒரு அம்மா சாட்சி சொல்லுது, ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் ரொம்ப நாள் 12 வருஷம் கேஸ் நடந்துச்சான். 12வது வருஷம் ஃபைனல் வந்துச்சு. ஃபைனலில் வக்கீல் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் தண்டனை. அப்படி 3-4 தடவை போயிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆகிடும். 3ஆவது தடவை யாரையும் விடவில்லை, கன்ஃபார்ம் ஆகிடும். கேஸ் நீ ஜெயிலுக்கு போயிடணும், இவனுக்கு தண்டனை கொடுக்குறப்போ குறைஞ்ச தண்டனை கொடுத்து நீ ஜட்ஜிட்ட கேளு. ஏன்னா அந்த லாயர் சொல்லி விட்டாரா குறைஞ்ச தண்டனை. அந்த அம்மா கல்யாணம் ஆகி 14 ஆண்டுகள் ஆச்சான். கண்ணீரோடு உள்ளதுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருந்துச்சான். தண்டனை கன்ஃபார்ம் ஆனோடனே அவன் கையில் இருக்க ஒரு மருந்து வச்சுருந்தான், பாய்சன், சூசைட் மருந்து. மனைவிக்கு சொல்லலை, மனைவிட்ட பாய்சன் போடுமுன்னே அவன் ஊருக்கு வரணும்னா ஃபோன் பண்ணி கோர்ட்டுக்கு வரணும்னா சொந்தங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என் மனைவியை பார்த்துக்கோங்க, என் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, சார் நான் கோர்ட்டுக்கு போகிறேன், எனக்கு தண்டனை கொடுக்காமன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நல்ல மனுஷனா தப்பு பண்ணேன், செய்யாத தப்புக்கு. அதை நினைக்கிறப்ப நம்ம திருச்சபை சேர்ந்த ஒரு சகோதரிய கணவர் சும்மா ஊருக்கு போனாரு, போன இடத்துல கூட்டத்தில் இருந்தாரு. கூட்டத்தில் நிற்கிறப்ப ஜாதி சண்டை போட்டான்னு அவரை பிடிச்சி கேஸை போட்டாங்க. கீழ்கோர்ட், மேல்கோர்ட், செஷன் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு போய் அவர் கன்ஃபார்ம் ஆயிட்டு. அவர் சண்டையே போடலை, ஜாதி சண்டையே போடல, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸு கன்ஃபார்ம் ஆகும்.
ஆனால் அந்த சகோதரி நம்ம திருச்சபையில் இருக்காங்க, இந்த சகோதரி செப்பம் முழங்காலே ஜெபம் பண்ணாங்க. மேல்கோர்ட்டில் போய் ஒன்றும் இல்லைன்னு கேஸ் வந்துச்சு. அந்த அம்மா அந்த சாட்சி சொல்றப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. இவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கன்னா மாத்திரை வாய்க்குள்ள போடுறாரு, தெரியாது, கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விடுறாரு. அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணி போட்டு எங்கேயும் சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்போ அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க, மடையனே மாத்திரை போட்டு கேஸே தள்ளிட்டாங்க, கேஸே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக கொண்டாலும் அழுகுதேப்ப கனவு சாக போகிறார். நீ சும்மா சொல்கிற லாயத்தை சொல்லிச்சா, இல்லைம்மா இதை போய் சும்மா கேஸே தள்ளிட்டாங்கம்மா. ஆனால் டாக்டர் கோமா ஸ்டேஜில் போய் இருக்கிறப்போ டாக்டர் செத்து போவான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அம்மாவுடைய ஜெபம், உலகால ஜெபம், அதுதான் அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும். எவ்வளோ அருமையான ஒரு யோவான் 1:14 சொல்றாரு, அந்த வார்த்தை மோசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வெளியே எங்கே இல்லை, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மஞ்சள் சேலை கட்டி நடந்து போடல, பச்சை சேலை கட்டி நடந்து போடல, 40 நாட்கள் 2 நாட்கள்ல 47 நாட்கள் பாஸ்டிங் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவர் எப்பவுமே நமக்குள் இருக்கும் ஆண்டவர், நமக்குள் வாழும் ஆண்டவர். காலை நடந்த சமம் அம்மா சொல்லி அவள் அழகா சாட்சி சொல்லுது, அவருடைய மகிமையை கண்டும், அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று சொல்றார். அதுதான் 3:14 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனோ, 3:10 தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. யார் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறப்போ, ஒருவேளை அவரை நாம் விசுவாசிக்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு இருக்கும் ஆண்டவர். அதுதான் மிஷனரிகள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ கவலைப்பட, நமக்கு வைத்தியம் இல்லாமல் இருந்த நமக்கு அந்த ஐடாஸ்காக அந்த வண்டி, பேய் வண்டி உள்ள பேய் இருக்குனாங்களாம், அசுத்தாவே இருக்குனாங்களாம். ஆனால் அந்த அம்மா இருந்து எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணிச்சாங்க. அந்த வைத்தியத்தோட தன்மைதாங்க இன்னைக்கு பஞ்சாபில், லூதியானால சிஎம்சி, வேலூரில் சிஎம்சி, திண்டிவனத்தில், ராணிப்பேட்டையில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுறாங்க. இன்னைக்கும் மிஷன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் மிஷன் என்ன செய்து கொண்டிருக்குன்னா, நாம் பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய், பிறருக்கு மருத்துவம் செய்கிற மக்களாய் நம்ம செய்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த வெளியிலே நடந்து வந்த நீங்கள் நானும் பிறருக்கு அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இல்லாம வாழ்வுல வாழ்வதற்கான அந்த வாழ்வை விட்டுட்டு அதை நம் பிரகாசிக்கிற மக்களாய், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன வார்த்தைப்படி சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய், கர்த்தருக்கு காத்திரு, எஜமான் வரும்போது விழித்திருக்கிற மக்களாய். லூக்கா 12:37 சொல்றாரு, நாம் வெளிச்சத்திலே நடப்போங்கிற வார்த்தைப்படி நாம் பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்வை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கும் மிஷன் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா, இங்கிருந்து நம்ம அனுப்புகிற காணிக்கையை வாங்கி டோலர் 650 அனாசின் இப்படி சாதா மாத்திரை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாத்திரை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரை சரியாக மாட்டேங்குது. நம்ம மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரை சரியாக இருக்கிறாங்க. என்னுடைய காதார நேரடியாக பார்த்தேன். என்ன ரீசன்னா, நாம் ஜெபித்து ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுக்குறோம் மிஷனுக்கு. ஒரு மிஷனரிக்கு 10 ரூபா ஜெபித்து காணிக்க கொடுக்கும். அது ஜெபத்தோடு அந்த ஃபீல்டு போகும், அந்த ஜெபத்தோடு அந்த ஃபீல்டுக்கு போகும். அங்கே இருக்க மிஷனரி அர்ப்பணிப்போடு தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறார். நான் நேற்று அந்த ஜேம்ஸ் திருமணத்துக்கு போயிருந்தேன். அவங்க மரணத்துக்கு ஐஎம்எஸ்ல ஊழியராக 11 துண்டாக்கால் உடஞ்சிட்டான். நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். கால் நீட்ட முடியாது, அவரால் கால் நீட்டிருப்பார், மடக்க முடியாது, மூட்டில் ஆப்ரேஷன். 11 துண்டாயிடுச்சான். அவர் எங்கே வேலை பார்த்தாருன்னா, நக்ஸலைட்னா தீவிரவாதிகள் குண்டு வைப்பாங்க. ஒரே நேரத்தில் 50 பேர் செத்து போவாங்க. ஒரு கலெக்டரை கூட தூக்கி போயிட்டாங்க, தமிழ்நாட்டு கலெக்டரை. அந்த நக்ஸலைட்டோடு பணி செய்கிறார்.
அந்த நக்சலைட் பகுதியில் முதலாவது ஸ்கூல் எடுத்தார். எஜுகேஷன் தான் அவன் நக்சலைட்டாக மாற மாட்டான். அந்த நக்சலைட்டுக்கு முதல்ல ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஒடிசால தோர்னக்கல் ஒரு இடத்துல தன் வாழ்வை அர்ப்பணித்து பணி செய்தவர். 4 பெண் பிள்ளைகள், எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லை. பென்ஷன் இஎம்எஸ்லேருந்து வர பென்ஷன் வந்து அவருக்கு வாழ்வு. அவர் மனைவிக்கும் பென்ஷன் கிடையாதான். ஒருவேளை 4 பிள்ளைகளுடைய திருமணத்தை ராஜாக்கள் திருமணமாக நடத்துகிறார். என்னை 2-3 திருமணத்துக்கு அழைச்சிருந்தார். அவர் சொல்லுவார், ஐயா எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்ததால் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கீங்க. வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த சம்பளம் குறைவு, ஆனால் நல்லா இருக்கும். ஆண்டவர்கள் ஒளியாக இருக்கிறார் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு நான் ஆண்டவரே வாரும் என்று அர்ப்பணிப்போம். இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம இருக்கிறோம். வைத்தியத்தில் எல்லாத்துலேயும் போக்குவரத்து, இந்த இடத்துல சொந்த ஆட்டோ மாதிரி ஷேர் ஆட்டோ நின்று எங்கே இறங்கணுமோ எங்கே ஏறணும், நம்ம ஏற வேண்டிய இடத்துக்கு வருது. இறங்க வேண்டிய இடத்துல கொண்டு ஷேர் ஆட்டோ இருக்குது. அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டோம். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒடிசாக்கு நானும் என் துணைவியாரும் போயிருக்கப்போ இந்தியாவிலே வாகனங்கள் குறைவான பஸ்ஸு போக்குவரத்து ட்ரெயின் குறைவான ஊர் ஒடிசா தான். 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. 100 கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஸ்கூல் இருக்கு. ரோடே இல்லாத கிராமங்கள், பெட்ரோல் பங்கே இல்லாத ஊர்கள். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் தான். 50 கிலோமீட்டர் தள்ளியா ஒரு நாள் இரவு டிராவல் பண்ணுறோம். 12 மணிக்கு பெட்ரோல் டீசல் இல்லை வண்டியில். 4 பங்குக்கு போயிருக்கோம். 50 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இல்லை. 3 மணிக்கு தான், 2 மணி காலையில் 5 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. 2:30 மணி ஒரு இடத்துல நிற்கிறோம். ஃபாஸ்ட் நக்சலைட் பகுதி, பயந்து பயந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட பின்தங்கின ஒரு பகுதி ஒடிசா. இந்த மக்களுக்கு யார் காஸ்பல் சொல்வது? ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே வாரும் என்ற தலைப்பில் நாம் இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வருகைக்காக இன்னைக்கு இவ்வளவு மக்கள் காத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பென நாம் ஜெபநிலையில் இருப்போமா? தகப்பனை எங்களோடு பேசிட்டீங்க, நன்றி தகப்பனை. ஒரு விசை கூட எங்களை ஆசைப்படுறீங்க. உங்களுடைய திருவையை தாங்க தகப்பனை எங்களுக்கு பார்ப்போமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக காத்தப்பனே. எத்தனையோ வேதனைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், இதோ பண்டிகை காலங்கள், திருமணமான மகளுக்கு சீர் கொடுக்கணும்ப்பா. பிறந்த புது குழந்தைக்கு சீர் கொடுக்கணும். பண்டிகை காலங்கள் அநேக மிஷன் ஸ்தாபங்களுக்கு காணிக்கிறது. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லைப்பா, வருமானம் இல்லை, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்குங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எனக்கு அந்த கண்ணீரான வாழ்வை மாற்றிட்டாங்கப்பா. உங்களுடைய கிருபை இருக்கட்டும், உங்களுடைய இறக்க இருக்கட்டும். எத்தனையோ வேதனை மத்தியில் தாவீது குமாரனே எனக்கு இறங்கி வந்து அழைத்த பொழுது நான் உனக்கு எந்த செய்யணும் கேட்டு விடுதலைப்பா. இப்போ கூட உங்களை நோக்கி அழைக்கிற மக்கள் மத்தியில் நான் கூடவே இருக்கிறேன், உனக்குள்ளே வாசம் பண்ணுறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சொன்னீங்க தகப்பனே. யோவான் 1:14 சொல்லிப்பா. அந்த ஆவியானவர் எங்களோடு உள்ளாடி கொண்டிருக்க என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கீங்கப்பா. பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் போட என்னால் முடியலப்பா. என் மருமகன் கேட்கிறாங்க. மகள் கேட்குற, அம்மா ஏதாவது செய்யுமான்னு கேட்குறா. நான் என்னம்மா செய்வேன்? என் கணவருக்கோ வேலையில ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு தகப்பன. நானோ பல மாதங்கள் வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில, என் வீட்டை சீர் செய்ய முடியாத நிலைமையில, தண்ணி வரல, தண்ணி வரி கட்ட முடியாத நிலைமையில, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா? தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஏக்கத்தோடு அழைக்கிற அந்த அன்பு மகளுக்காக நீங்க எனக்கு இதை தருவீரானால், நீர் எனக்கு செய்வீரானால், நான் உங்களுக்கு தசமமாக செலுத்துகிறேன். யாக்கோபை போல நான் ஜெபிக்கிறேன். மனமறங்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய கிருபை பிரசனத்தை தாங்க தகப்பனேன். எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனேன். எங்களுடைய திருச்சுவை தலைவர் பேராய குடும்பங்களுக்காக, ஆயர் குடும்பங்களுக்காக, திருச்சுடைய கேட்டீஸ் குடும்பங்களுக்காக,
திருச்சபுடைய செயலர் பொருளர் ஆட்சி கொண்ட கொள்கைக்காக, திருச்சபுடைய மூத்த மக்களுக்காக, பெண்கள் ஐக்கியத்திற்காக, ஆண்கள் ஐக்கியத்திற்காக, வாலிபர் ஐக்கியத்திற்காக, திருச்சபையில் உள்ள பெண்கள் சண்டே ஸ்கூலுக்காக, திருச்சபையுடைய பாடல் குழுவினருக்காகப்பா, விசேஷமாய் திருச்சபையுடைய ஒவ்வொரு நற்காரியங்களுக்காக எங்களை அன்பாய் வழிநடத்துகிற ஆயிரக்கு தேவையான ஞானம் பலனை தாங்க. எங்களுடைய பேராயத்தை ஆசைப்படுறீங்க. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனங்கள் தகப்பனே, IMS, NMS, FMBB, விஸ்வானி, ஷாலோ மினிஸ்ட்ரி தகப்பனே, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி தகப்பனே, யூத் பிளஸிங் மிஷன் தகப்பனே, ஐயா IMM, IEMM, இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷன் ஸ்தாபனங்கள், கிடியோன் இன்டர்நேஷனல், இப்படி எத்தனையோ மிஷன் ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆசிர்வதிங்க. இந்தியாவில் மிஷனரிகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தாங்க தகப்பனே. இந்தியா முழுவதும் மிஷனுக்காக, இந்தியா முழுவதும் பின்தங்கின மக்கள் வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு தகப்பனே. வருகிற நாட்களில் தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக தகப்பனே, வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகத்தில் பொது தேர்தல் வரப்போதுப்பா, அதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல தலைவர்கள் ஏற்படணும். உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அறிவிக்க தடையில்லாத ஒரு அரசாங்கங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஆலயங்கள் கட்டப்பட, ஆலயங்கள் எழுப்பப்பட, அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எழுப்பப்பட வேண்டும் தகப்பனே. அதற்காக ஜெபிக்கிற தமிழகம் முழுவதும் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. விசேஷமாய் ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு கடந்த நாட்களில் கிடைத்த நல்ல மழைக்காக நன்றி தகப்பனே. இன்னும் ஒரு சிலருக்கு மழை தேவைப்படுது. ஒரு சில கிராமங்களில் மழை போதுமான அளவில் மழையை தாங்க தகப்பனே. நல்ல பனி காலங்கள் தகப்பனே, நல்ல கிளைமேட் தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பனி எங்களை தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு திருச்சபையில் பிறந்த குழந்தைகளை ஒரு காலத்தில் தருகிறோம். பிறக்க போகிற குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கிற கற்பிணி பெண்களை ஒரு காலத்தில் தருகிறோம். குழந்தைக்காக காத்திருக்கிற, கற்பத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, தேதி குறிப்பிட்ட நிலைமையில் தேதியையும் டைமையும் எண்ணிக்கொண்டிருக்காங்க திருமணத்திற்கு. அந்த பிள்ளையுடைய தேவைகளுக்காக, அந்த பிள்ளையுடைய நல் வாழ்வுக்காக, அந்த பிள்ளையுடைய பெற்றோருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரும், உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரும் வழியிடத்தில் ஒவ்வொருவரோடு இறக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய கிருபை இறக்கட்டும் தகப்பனே. கண்ணீரான வாழ்வுல வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய கிருபை இறக்கட்டும். வழியிடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியக நாமத்தினால் ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்